பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 143 அதிகாரம் 10வது வசனம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இந்த வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் தேவனுக்கு பிரியமான வழியில நடக்கணும், கர்த்தரை பிரியப்படுத்துகிற வழியில நடக்கணும். நான் செய்கிற வேலை இடத்துல என்னை யாரும் பார்க்கறதே இல்லை, ஆனாலும் நான் கர்த்தருக்கு பிரியமானபடி எல்லாவற்றிலையும் நேர்த்தியா இருக்கணும். என்னுடைய குடும்பத்தின் காரியத்தில் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். எந்த இடமா இருந்தாலும் எனக்கு சாதகமாய், எனக்கு நன்மையாய் நான் நல்லா இருக்கணும். அதற்காக கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் நான் கைப்படக்கூடாது, அதில் கலந்து கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமானது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருள் ஆண்டவரே. நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் பிரியப்படுகிறாரா? தாவீது அதைத்தான் பார்த்தாருங்க. நான் செய்கிற காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? தொடர்ந்து தாவீதை கொல்லும்படியாய் சவுல் வருகிறார். ஆனால் ஒரு நேரத்தில் அந்த சவுலை கொல்லும்படியான ஒரு நேரம் வருகிறது. தேவன் கரத்துல கொடுக்கிறார். ஆனால் தாவீது யோசிக்கிறார், இது தேவனுக்கு பிரியம் இல்லை. அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு ஒருவேளை நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற பாதை கண்ணீரின் பாதை, நெருக்கத்தின் பாதை, உபத்திரவத்தின் பாதையா இருக்கலாம். நேரம் வரும், கர்த்தர் உங்க கரத்தில் உங்க சத்துருவை கொடுப்பார். எல்லா நேரத்திலும் நிலைமைகள் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் கர்த்தர் அப்படி ஒரு நேரத்தை கொடுக்கிற பொழுது, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்யும்படியா என்னை நடத்துங்க ஆண்டவரே. நம்ம ஆசீர்வாதத்தின் காலத்துக்குள்ள போகும் பொழுதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதத்தின் காலத்துக்குள்ள போற பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா உங்களுக்கு பிரியமானதை செய்யணும், பிரியமானதை செய்யணும். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இந்த செம்மையான வழி ரொம்ப முக்கியங்க. நான் சின்ன தொழில ஆரம்பிக்கிறேன், படிப்படியா கர்த்தரனை வளர்த்தி கொண்டு வர ரொம்ப நல்லது. தொழில் நல்லா வளர்ந்து வருகிறது, தேவன் எல்லா ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்போ சில நட்புகள் நம்மளை தேடி வரும் பாருங்க, அப்போ சில உறவுகள் தேடி வரும் பாருங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சேன், இந்த வேலையில சேர்ந்து கஷ்டப்பட்டு உயர்ந்த, நீங்க உயர்த்தப்படுகிற பொழுது உங்களை தேடி வருகிற உறவுகள், நண்பர்கள் அதிகமா இருப்பாங்க. அவர்கள் செம்மையான வழியில நடத்த ஏதுவா இருக்காங்களா சிந்தித்து பாருங்க. Analyze the fellowship, analyze the friends who are coming to you. உங்களோடு இணைக்கப்படுகிறவர்கள் உங்களை செம்மையான வழியில நடத்துறாங்களா? நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுகிற பொழுது சில வேளை நம்மளை தேடி வந்து இணைவாங்க, நம்ம வழியை விட்டு மாத்தி கொண்டு போயிடுவாங்க. அதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உயர்த்தப்படுகிற பொழுது, ஆசீர்வதிக்கப்படுகிற பொழுது, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எப்பொழுது எனக்கு போதித்தருளுங்க ஆண்டவரே. The success in David's life, தாவீதின் வாழ்க்கையில வெற்றியின் ரகசியத்திற்கு ஒரு காரியம், எந்த நிலையில இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். செவ்வையான வழியில என்னை நடத்துங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க. உயர்வின் பாதையில, அற்புதத்தின் பாதையில, மகிமையான பாதையில கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். உங்களிடத்துல அநேகர் கடந்து வர்றாங்க. ரொம்ப வாட்ச்ஃபுல்லா இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. என்னை செவ்வையான வழியில நடத்துறாங்களா? கர்த்தருக்கு பிரியமான வழியில நடத்துறாங்களா? கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படியா நடத்துறாங்களா? இல்ல தங்களுடைய ராஜ்யத்தை கட்டும்படியா நடத்துறாங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. அநேக நூற்றுக்கணக்கான ஊழியர்களை பார்க்கும்படியாய், பழகும்படியா, அநேக சபைகளோடு இருக்கும்படியா தேவன் கிருபை கொடுத்தார். ரொம்ப ஜாக்கிரதையா பார்ப்பேன். அவர்களோடு பேசுகிற பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா பேசுவேன். செவ்வையான வழியில நடக்கிற ஒரு ஊழியக்காரரா, செவ்வையான வழியில தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாய் இருக்கிற ஊழியமா போதித்தருளுங்க ஆண்டவரே. அப்படித்தான் தேவனிடத்துல கேட்கணும். தேவன் நம் கருத்துல கொடுக்கிற பொறுப்பு, அநேக ஊழியர்களுக்கு உதவியா இருக்க முடியாத பொறுப்பை கொடுத்தார். அதை ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும். உயர்த்தப்படுகிற பொழுது எதிர்பார்த்து வருகிற கனெக்ஷன்ஸ் மத்தியில தேவனுக்கு பிரியமானதை செய்கிறேனா? குடும்பத்தில் கர்த்தர் உயர்த்தி என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், தேவனுக்கு பிரியமானதை செய்கிறேனா? தயவு செய்து கவனத்தோடு நீங்க செய்ய செய்ய அவருடைய நல்ல ஆவியானவர் செவ்வையான வழியில் உங்களை நடத்துவார். இந்த செவ்வையான வழியில நம்ம போகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில எந்த இடத்துலயோ லாஸ் இருக்கவே இருக்காது. கர்த்தர் உங்களை இந்த செவ்வையான பாதையில நடத்தணும். உயர்வுல மேன்மையில கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வாதமா நடத்தணும். தேவ கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்கிற தேவன் மகிமையாய் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.